ஹேலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். லிவிங் வித் மை கோல்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்ட் 14. போன பாட்டு ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வானோ ஜிம்னும் பிரிஞ்சிருப்பாங்க. ஜங்குக்கும் லியாவும் வந்து வீட்டில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதோட இந்த படம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கனி டு த பார்ட் 14. சொல்லுப்போ ஜங்குக், அந்த பொண்ணு அப்போ எந்த அர்த்தத்தில் சொன்னுச்சு? ஐயோ அங்கிள், அவள் வந்து அப்படி சொன்னாவாது அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்களே அப்படிங்கிற அர்த்தத்தில் சொன்னாலே தவிர்த்து அவன் மனசால் அப்பெல்லாம் சொல்ல. உங்கள் பையன் தான் தப்பாக புரிஞ்சிட்டு வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணு இந்தியா போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியல. என்னப்பா சொல்கிற, இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாம் ஆண்டி, எனக்கு அப்போவே தெரியும் இந்த லூசு பையனா தான் தப்பாக புரிஞ்சுட்டு வருவான்னு. ஏம்மா என்னம்மா பிள்ளை வளர்த்து வச்சிருக்க, என்னைய மாதிரி இருக்கணும். எதாக இருந்தாலும் தீர விசாரித்து உண்மையான தெரிஞ்சுக்கணும். காதால் கேட்குறது மட்டும் நம்பிட்டு வந்திருக்கான் பாரு உன் பையன். டேய் சும்மாறா, என் பையன் கொஞ்சம் வெகுளி மாதிரி. யார் உன் பையனா? நீ சும்மா இரு அப்படின்ட்டு தம்பி தான் எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு காண்டாகதாட போங்க, ஏன் நல்லது சொன்னால் நம்மளே திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவன் எந்திச்சு போயிட்டான். ஸோ ஜங்குக்கு மட்டும் நான் போய் ஜிமன் கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு அவர் மட்டும் அப்படியே ஜிமனை பார்க்க எந்திச்சு உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் ஜிமன் படிக்கிற தேவதாஸ் மாதிரி உட்காந்துருக்கான். அவனை பார்த்துட்டு, மச்சான் என்னடா இது, என்னடா கோலம் இது? ஏய் நீ எப்போ உள்ளே வந்த? எப்படி உள்ளே வருவாங்க? வாசல்லே தான் வருவாங்க. என்ன காமெடி பண்ணுறியா? என் நிலமையை பார்த்தா உனக்கு சிரிக்க தோணுதா? டேய் ஜிம்மனே, ஏன்டா ஏன் எதுக்கு இப்படி பைத்தியக்கார மாதிரி ஆகிட்ட? என்னாச்சு, என்னதான் பிரச்சனை? அந்த பிள்ளைகிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசியிருந்தா என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்டா நீ ஒன்று நினச்சிட்டா அதான் சரின்னு சொல்லிட்டு இப்படி லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்க? அவளை நம்பியிருக்கக்கூடாதுடா, அவளை நான் பார்த்துருக்கக்கூடாது, காதலிச்சிருக்கக்கூடாது. அதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அட போட முட்டா பயலே, அந்த பிள்ளை ஒன்று தாண்டா லவ் பண்ணியிருக்கா, சும்மா சொல்லியிருக்காடா. அப்போ தான் அவங்க அம்மா அப்பா சமாளிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்தியா பேரண்ட்ஸை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு ஜங்குக்கு எடுத்து சொல்லும் போது தான் ஒரு வேளை இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு ஜிம்னுக்கு தோணுது. அப்போ ஜங்குக்கு பார்த்து என்னடா சொல்கிற? ஆமாம் ஒரு நிமிஷம் இரு. ஏலியா உள்ளவா? ஜங்குக்கு நான் உள்ளே வரவா? வா வா. குட் மார்னிங் ஜிம்மன் சார். ஏம்மா இது ரொம்ப முக்கியமாக்கும். அதை விடு, வயனை பற்றி என்ன சார்? உங்களுக்கு எங்கள் பேரண்ட்ஸை பற்றிலாம் தெரியாது. அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. உங்கள் பேரண்ட்ஸ் மாதிரி இதெல்லாம் ஒரு ஜாலியாக எடுத்துக்க மாட்டாங்க. சரி பையன் லவ் பண்ணுறானா, பொண்ணு லவ் பண்ணுறா, பண்ணட்டும் அப்படின்லாம் விட மாட்டாங்க. அப்படி நாங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டு அடுத்த செகண்ட் எங்களை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா அது குடும்பமானமே போகுது அப்படின்ட்டு அவங்க கல்ச்சுரல் சம்மந்தமாக பேசுவாங்க சார். ஸோ நான் அதை அவங்கக்கிட்ட நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா எங்கள் கல்ச்சர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் தான். பட் அதுக்குன்னு எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போதைக்கு சுச்சுவேஷன் சமாளிக்கிறதுக்காண்டி தான் வான் அப்படி சொன்னாலே தவிர்த்து அவன் மனசால் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான் சார். ஸோ ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் வானை புரிஞ்சு நடந்திருக்க வேண்டியதானே? என்னம்மா சொல்கிற? நீ சொல்கிறதுல உண்மையா? அப்போ நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? ஆமாம் சார், நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறது? டே மச்சான் என்னடா பண்ணுவேன், எனக்கு வாயின் வேணும். ஃபஸ்ட்டு ஷேவ் பண்ணும் அப்படின்றான். அப்போ தான் ஜிமனோட அப்பா அம்மா தம்பி எல்லோரும் உள்ளே வந்து ஜிமனை பார்க்குறாங்க. அவன் தேவதாஸ் ஆகிட்டதை பார்த்து தம்பிலாம் டேடி அண்ணா ஒரு போஸ்ட் கொடுறா ஃபோட்டோ எடுத்து அப்படி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட நிறைய லைக் வரும், பார்க்க வர செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்க, அப்படியே தாடி வச்ச தாத்தா டைட்டில் இப்படி செம்மையாக இருக்குல்ல, செருப்பு கொஞ்சம் தரதில்ல, ஒழுங்கு எஞ்சிப்போ. டேய் அண்ணன்டா நீ எனக்கு, ஆனால் நீ எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி லெவல் கூட உனக்கு இல்லை. டேய் மூட்டு போய் செமஸ்டர் நீ கிளியர் பண்ணல, அதை கிளியர் பண்ணுற வழியை பாரு, ஓடிப்போ. சோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்குறோம். உன் லவ் மேட்ரு என்னமோ ஊஞ்சல் ஆடுதாம்ல, ஊஞ்சல், அந்த ஊஞ்சலை எப்படி நிப்பாட்டுறதுங்கிறத நீங்கள் போய் ஊற்றிட்டு பாருங்கள் போங்க. எனக்கெல்லாம் தெரியும், போம்மா அவனை போக சொல்லுமா. சரிடா டேய் போடா உங்களுக்கு. இப்போ தான் உடனே ஏதோ அம்மானு கூப்பிட்றான், நல்லா பேசுகிறான். நீ வேற ஏன்டா என் உயிரை வாங்குற, போய் தரடா. ரொம்ப ஆடாத, தினமும் இந்த வீட்டில் இருக்கிறது நான் தானே. ஏதோ ஒரு நாள் உன்னை பார்த்து பேசிட்டானே இப்படி பொங்குற, அவ்வளோ பசமாக உன் பிள்ளை மேலே, உன் பெரிய பிள்ளை மேலே. ஆமாண்டா ஆமாம், என் பெரிய பையன் மேலே எனக்கு பாசம் அதிகம் தான். அதுக்குன்னு உம்மளை பாசலாம் இல்லை, உம்மளை பாசம் அதிகம் தான், போ பித்தோலை அப்படின்ட்டு அவனை ஃபஸ்ட்டு அடித்து வெளில துரத்துறாங்க. ஜிம்மெல்லாம் புலம்புறான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், போவானே நான் எப்படி மீப்பேன், எனக்கு வாங்கி வரும், என்னடா பண்ணுறது? ஆமாடா ஆமாம், அவங்க இழுத்துட்டு போகும்போது நீ உன்னோட கையை பிடிச்சி இழுத்து நில்றி அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லையா ஏதாவது ஒரு 4 லவ் டைலாக்காவது அடிச்சு விட்ருக்கணும். அதுவும் கிடையாது. நீ பாட்டுக்கு நீ போ, தனியாக தவிக்கின்றேன், உயிர் வேண்டாம் அன்பே போன்ற மாதிரினா அவள் போதான் செய்வா. நல்லா பண்ணுறாடா ஜிம்னானா. இப்போ என்ன பண்ண தெரியாம முடிச்சிட்டு. டே சத்தியமாக நான் இப்பெல்லாம் அவள் சொல்லியிருப்பா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவள் புரிஞ்சுக்க மச்சான், நீ அவளை தான் நம்பியிருக்க அப்படிங்கிறது. நீ ஆல்ரெடி ஏமாந்துருக்க தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அந்த புள்ளையை நீ கொஞ்சம் நம்பியிருக்கணும். இப்பெல்லாம் நீ பண்ணியிருக்கக்கூடாது. எனக்கு கொஞ்சம் வருத்தம்டா. டே உன் வருத்தத்தில் அப்படி குப்பையில் போடுறா. என்
பையனை எப்படி பார்க்குறது இல்லையா இல்லையா சம்திங் ஐடியா ஏதாவது கொடு. இங்கே பாருங்க ஜிமன் சார், வேணும்னா ஒன்று பண்ணலாம். என்ன பண்ணலாம் சொல்லு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். இங்கே பாருங்க, எனக்காண்டி பண்ணாதீங்க, அவளுக்காண்டி பண்ணுங்க. வேணும்னு நினச்சி பண்ணுங்க. நிச்சயமாக 100% ரிசல்ட் கொடுக்கட்டாலும் 50% ஆகுது வாய்ப்பு இருக்குது. சரி சரி, என்னன்னு நீ ஃபஸ்ட்டு சொல்லு. ஆமாம்மா ஆமாம், என் பையனை பார்த்தியா ரொம்ப சோகமாக இருக்கல, ஏதோ ஒரு ஐடியா கொடுமா. வாயின்னு உன் ஃப்ரெண்டு தானே, அவளுக்கு கால் பண்ணி கூட. ஐயோ ஆண்டி, இந்நேரம் அவன் மாட்டிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் ஃபோனை பிடிங்கி வச்சுருப்பாங்கன்னு அர்த்தம். இது கூடவா உங்களுக்கு தெரியாது? உடனே அவங்க அப்பா ஜிம்னோட அப்பா இருந்துட்டு, அவளுக்கு எப்படிமா தெரியும்? அவள் பற்றி 2 ஆம்பளை பிள்ளையில அது இப்படி தெரிய விட்டாலே எப்படி தெரியும்? பொம்பளை பிள்ளை ஒன்று பற்றி தான் தெரிஞ்சிருக்கும். ஏங்க சும்மா இருங்க, இப்போ இது முக்கியமாக கேட்டாங்களா? எல்லாம்மா பேச்சுன்னு வரும்போது எல்லாம் தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா பார்த்துக்கோ, நீ சொல்லுமா, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை தாராளமாக சொல்லு. கண்டிப்பாக கால் பண்ண எடுக்க மாட்டா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், நீங்கள் கால் பண்ணுங்கள், பட் எடுக்கிறது உங்கள் அப்பாவாக தான் இருக்கும். நான் வேணா இப்போது ஒரு ட்ரையல் காமிக்கவா அப்படின்றா. அதுக்கு ஜிம்னு வந்து கால் பண்ணு கால் பண்ணு கால் பண்ணு, இது பண்ணுறேன் அப்படின்ட்டு அவளும் ஒயனுக்கு கால் பண்ணுறா. உன்னோட நம்பருக்கு தான் கால் போகுது, பட் பிக் பண்ணுறது உன்னோட அப்பா. ஹலோ யார்? அப்பா நான் லியா பேசுகிறேன். ஓ நீயாம்மா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, ஒயன்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு, அவகிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் வேறு எதுவும் இல்லை. அவள் இருக்காளா? மொபைல் கொடுக்க முடியுமாப்பா? சச்சோ, இப்போ தான் ஒயன் தூங்கினாலேம்மா. நீ என்ன பண்ணு, அப்புறமாட்டி கால் பண்ணு, ஒயன் முடிச்சிட்டு இருக்கும்போது, இல்லை நாளே கால் பண்ணி கொடுக்குறேன். அப்படியா அங்கிள், தூங்கிட்டு இருக்காளா? ஆமாம்மா, இப்போ தான் சாப்பிட்டு தூங்குனா. சரிங்க அங்கிள், நான் அப்புறம் பேசிக்கிறேன். சரிம்மா அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தான் ஜிம்முன்னு அப்படியே பார்க்குறான். அப்போ வாங்கி தூங்கிட்டு இருக்காளா? அவள் பக்கத்தில் உட்காந்துட்ருப்பா. என் கான்வர்சேஷனை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காண்டியே அவங்க அப்பா க்ரியேட் பண்ணது தான். இதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாமா என்ன நடக்குதுன்னு? அப்போ என்ன தான் பண்ணுறது? ஏதோ ஒரு வழி இருக்குன்னு சொன்னீங்க, ஏதாவது ஒன்று சொல்லித்தோல. இதுக்கு ஒரு வழி தான் இருக்குது. நேராக இந்தியா போய் அவளை மீட் பண்ணி பேசுகிறது, இல்லைனா அவங்க அம்மா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறது. இதை விட்டால் நோ ஐடியா அண்ட் நோ சான்ஸ். இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்ட்டு ஜங்குக் பார்க்குறான். அப்போ ஜிமினும் எனக்கு இது ஓகே அப்படின்றான். எல்லோரும் அப்படி ஷாக்காகி திரும்பி பார்க்குறாங்க. இந்தியா போறியா அப்படின்ட்டு. அதுக்கு ஜிமன் வந்து ஏன் வாய் அங்கே தானே இருக்கா, அப்போ நானும் அவளை தேடி அங்கே தானே போய் ஆகணும். ஸோ ஐம் கோயிங் டு இந்தியா நவ். ஜிமன் எல்லாம் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கேடா, அங்கே போய் நீ இப்படிதான் சர்வே பண்ணுவேன்? அதான் லியா இருக்காளே, லியாவை என் கூட தானே வரப்போறா. சார் என்ன சொல்கிறீங்க? நானா? உங்கள் ஊர் தானே, பட் எனக்கு இன்டர்ன்ஷிப், நான் உனக்கு ஹாலிடே கொடுக்குறேன். நான் தானே ஹெட்டு, நான் சொல்கிறதா நடக்கும், நான் கொடுக்குறது ரிப்போர்ட்டு. ஸோ அதனால் நான் பார்த்துக்கிறேன். நிஜமாக சார் சொல்கிறீங்க? அப்போ போகலாம் உடனே போகலாம். இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட் புக் பண்ணிடவா அப்படின்றா. அதுக்கு சும்மா நான் தாராளமாக புக் பண்ணு அப்படின்ட்டான். அவனும் டக்குன்னு புக் பண்ணும்போது ஜங்குக்கு வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், எனக்கும் புக் பண்ணுங்கள். ஜங்குக் சார் நீங்களும்மா? வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கி தொலைய வேண்டாமா? எதுக்கு? ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதனால தானே கேட்குறேன், எதுக்கு? போச்சுடா. டே மச்சான், இவளுக்கு எப்படா புரிய வைக்கிறது? நானே சரிகானில் இருக்கேன், லவ் டைலாக் வேணும்னு மட்டும் என்கிட்ட வந்து கேட்டுறாத, சிறுப்பால் அடிப்பேன். ஐயோ ஒழுங்கு எஞ்சி போயிரு, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ல அதுக்கு தான். ஓ அதுக்கா, சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறா. என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்போனா ரொம்ப யோசிக்காத, வா கிளம்பலாம், பேக் பண்ணணும்ல அப்படின்ட்டு லியாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிட்டான். இவங்க 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு போகிறத பார்த்ததும் ஜிமனோட தம்பியெல்லாம் ஐயே என்னது இது, வீட்டு வாசலில் கன்றாவே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்த்துட்ருக்கான். ஜிமனத்தை பார்த்துட்டு நானும் ஒரு காலத்தில் வாயனை இப்படி தான் இருந்தோம், இப்போ என் வாயனை அங்கே தனியாக தவிச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்காளோ அப்படின்ட்டு தனியாக அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவர் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஜிமன் தம்பிக்கலாம் ஐயே என்னது இது, வாசலில் என்னடானா ஒன்று ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கு, வீட்டுக்குள்ளே என்னடானா ஒன்று அழுதுட்டுருக்கு, அதை பார்த்து இன்னொன்று அழுதுட்டுருக்கு, இது வீடாக என்னது இவ்வளோ கன்றாவியாக இருக்குது? எல்லாம் இவன் வந்ததால தான். இவன் வந்ததுலேருந்து தான் வீட்டில் எல்லோரும் அழுகிறாங்க, எல்லோரும் சோகமாக இருக்காங்க. எனக்கும் வீட்டுக்கு வர பிடிக்க மாட்டேங்குது, எனக்கும் எவ்வளோ மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. அதுக்கு காரணம் என்ன ஜிமன் தான். இவன் எப்போ இந்தியா போய் தொலைவானோ அப்படின்ட்டு அவனும் புலம்பிகிட்டே தான் போயிட்டுருக்கான். ஜிமன் வந்து ட்ரெஸ் பேக் பண்ணணும்ல, ஸோ ஹெல்ப்புக்கு தம்பியை தான் கூப்பிட்றாரு.
டேய் இங்கே வாடா, இங்கே வாடா. என்னடா அண்ணனை வாடா பொண்ணு கூப்பிட்டுருக்க. சரிண்ணா சொல்லு. வாகி இருக்கட்டும், அண்ணனுக்கு பேக் பண்ண கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. என்ன என்ன பண்ணோம் பேக் பண்ண? என்ன என்னமோ சொன்னியாப்பா, எனக்கு காலை விழுகலை. அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன்டா. ஏன் பண்ண மாட்டியா? மா சொல்கிற சிம்னே, தம்பி எனக்கு பேக் பண்ண ஹெல்ப் பண்ண போகிறானா பாருங்களேன். அப்படியா? எனக்கு தெரியும், என் சின்ன பையன் கொஞ்சம் லூஸ் மாதிரி பேசினாலும் அவன் சமத்து குட்டின்னு. ஐயா தலுமா, என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது. டேய் நீ தான் இந்தியா போகிற, நீயே பேக் பண்ணிட்டு போ. ஏன்டா உனக்கு வரணும்னு ஆசையாக இருக்கா? அப்போ நீயும் கூட வரியா? அப்போ ஜிம்னோட அம்மாவை சேர்த்துட்டு கூட்டிகிட்டு போ தம்பி கூட்டிகிட்டு போ. வாடா வா, அண்ணியை பார்த்துட்டு வருவோம். நம்மளுக்கும் செம்மில் லீவ் விட்டாங்க. சரி போவோம். சரிடா நானும் வரேன். அப்போ பேக் பண்ணு. அப்போ ஏன் திங்ஸ் சார் பேக் பண்ணுவா? நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஜிமினோட அம்மாவும் அப்பாவும் அவங்க 2 பேருக்கு பேக் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், பையனோட லவ்வுக்காண்டி அம்மா அப்பாவே இறங்கி வராங்க. பட் நம்ம ஊர்லலாம் நடக்கிற காரியமா? ஸோ எல்லோரும் சேர்ந்து பேக் பண்ணிவிட்டு நைட்டு ஃப்ளைட்டுக்கும் வந்துட்டாங்க. ஸோ ஃப்ளைட்டும் ரீச் ஆகி இந்தியாவுக்கும் போயாச்சு. இந்தியா போய் லேண்ட் ஆனதும் அங்கே இருக்க அட்மாஸ்பியரை பார்த்து தம்பிலாம், அண்ணா என்னது இந்த ஊரே சுத்த வித்தியாசமாக இருக்கே, நம்ம ஊருக்கு ஆப்போசிட்டாக இருக்கே. அதெல்லாம் முன்னாடியே சொன்னாங்கள்ல, இந்தியானா கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்ட்டு. பரவாயில்லடா, இங்கேயும் பார்க்க நல்லா தான் இருக்குது. நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கு அந்தளவுக்கு எதுவும் பெருசாக வித்தியாசம் தெரில. ஏதோ லைட். என்னது உனக்கு லைட்டாக தான் இங்கே வித்தியாசம் தெரியுதா? ரொம்ப வித்தியாசம் தெரியலையா? இதை நான் நம்பணும். சரி விடு, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குவா அப்படின்ட்டு எல்லோரும் நேரம் எங்கே போகிறாங்களா? லியாவோட வீட்டுக்கு தான். ஸோ லியாவுக்கு வந்து ஒரு தனியாக கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்கும் போல். ஸோ அங்கே தான் இவங்க எல்லாரையும் அப்படியே தங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜங்குக்கு வந்து, ஏன் லியா நான் இங்கே தங்கணும்? நான் கெஸ்ட்டு கிடையாது, உங்கள் வீட்டு மாப்பிள்ளையாச்சு, நான் உங்கள் வீட்டில் தானே தங்கணும். ஜங்குக் ஓவர் ஸ்மார்ட்டாக பேசாதீங்க சரிங்களா? பெர்மிஷன் வாங்க தான் வந்திருக்கீங்க. ஏதோ எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரு சீன் போட்டுட்ருக்கீங்க. வேணா சொல்லு, அதையும் பண்ணிப்போம். அதெல்லாம் ஒன்று கிழிக்க வேண்டாம். அப்போ கல்யாணம் வேணாமா? ஐயோ இப்போ வேணாம். ஓ இப்போ வேணாமா? சரி. அப்போ ஜிம்மெல்லாம் அப்படியே பரபரன்னு இருக்குது. எங்கே வாயின் கிட்ட என்ன கூட்டு போ. ஜிம்மன் என்ன இவ்வளோ அவசரப்படுறீங்க? போருங்க, இங்கேருந்து என் வீடும் வாயின் வீடும் கிட்ட தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஒரு 4 அடி எடுத்து வச்சா போயிடலாம். அப்படியா? எங்கே அப்படின்ட்டு ஜிம்மன் படுக்க ஜன்னலே குதிக்க போயிட்டாரு லியாதை பிடிச்சிட்டு. சார் என்ன சார் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இருங்க சார். உன்னோட அப்பெல்லாம் பார்த்தா அவ்வளோதான், அருவா எடுத்து ஒரே போட்டுருவார் உங்களை. போலீஸ் கேஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு. என்னம்மா சொல்கிற? இந்த ஊரில் அதெல்லாமா பண்ணுவீங்க? ஆமாம், உங்கள் ஊரில் எப்படி மர்டர் பண்ண கன்னை அசால்ட்டாக நீங்கள் பாட்டுக்கு தூக்கி டப்புன்னு சுடுவீங்களோ அதே மாதிரி அருவாலோ கத்தி எடுத்தால் சதக்குன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இங்கே சாதாரண விஷயம். என்ன சாதாரண விஷயமா? ஏம்மா கொலை பண்ணுறது உங்களுக்கு சாதாரண விஷயமா? ஏன் சார், உங்கள் ஊரில் நீங்கள் கன் எடுத்து இஷ்டத்துக்கு சுடுவீங்க, கேட்டால் அவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா சுட்டேன்பீங்க, இல்லைனா செல்ஃப் டிஃபென்ஸ்பீங்க, இல்லைனா ஏதாவது சம் ரீசன் சொல்வீங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வயலன்ஸ்க்காக பண்ணுவாங்க, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பண்ணுவாங்க, எக்ஸட்ரா சொல்லிட்டே போகலாம். ஓ நல்லா வந்து சிக்கியிருக்கோம் போலே அப்படின்ட்டு ஜிம்னோட தம்பிக்கெலாம் இருக்குது. சரி அப்போ என்ன தான் பண்ணுறது? வாங்க எப்போ பார்க்குறது? பார்க்கலாம் டைமிங் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது லியாவோட அம்மா அப்பாலாம் வந்து இவங்க எல்லோரும் வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணிக்கிறத பார்த்ததும் ஜிம்னோட தம்பிக்கெலாம் ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. டக்குன்னு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கான். அவங்க பார்த்துட்டு, இந்த தம்பி என்ன பண்ணுறான்? ஒன்றும் இல்லைப்பா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறானா அப்படின்ட்டு அவனை தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அவன் பாட்டுக்கு அந்த ஏதோ ஒரு மாதிரி வைப் வந்துட்டான். அவன் பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கா. ஜிம்லாம் பார்த்துட்டு, டீ கொஞ்சம் அடக்கி வாசிடா, டேடி அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. அங்கிள் எனக்கும் இந்த மாதிரி ஒன்று கட்டி விடுங்களேன். என்னப்பா வேஷ்டியா? உனக்கு கட்டி விடவா? ஆமாம் அங்கிள் எனக்கு கட்டி விடுங்களேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, கட்டி விடுங்களேன். உங்ககிட்ட இருக்கா? இருக்கே. உங்கள் 2 பேர் கூட வேணுமா அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கு மாமனார் கேட்கும்போது முடியாதுன்னா சொல்ல முடியும். ஸோ அவரும் நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டாரு. மிச்சம் இருக்குது ஜிம்மெலாம் நாளை அதில் கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு வந்து, என்ன வேணா கட்டிக்கோ. சரி கட்டிக்கிறேன்னு அடுத்த செகண்ட் ஒத்துக்கிட்டாரு. ஸோ 3 பேர் இப்போ வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்காங்க. அப்படியே தமிழ்நாட்டு பசங்க மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கே கண்ணடியில் அவங்கள பார்க்கும்போது, என்ன இது இவ்வளோ வியர்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஹலோ, உங்கள் ட்ரெடிஷனில் நீங்கள் எப்படி ட்ரெஸ் வியர் பண்ணுவீங்களோ, ஸோ இது எங்களோட ட்ரெடிஷன். இங்கே எல்லாருமே இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வியர் பண்ணுவாங்க. ஏன்னா இது கிராமம். ஸோ அதனால் சிட்டியில் வேணால் பேண்ட் ஷர்ட் அண்ட் ட்ரௌசர்லாம் போட்டு தெரிவாங்க, லுங்கிலாம் கட்டுவாங்க. என்னது லுங்கியா? என்னதுமா அது? அது ரஃபீஸ் ட்ரெஸ்.
ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸா? என்னப்பா இவ சொல்றா? அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்ச லைக் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாடா பை. சீ யூ லேட்டர்.